வணக்கம். சாய் மீடியா செய்திகள். காரைக்கால் அம்மையார் கோவில் அருகே உள்ள அசைவ உணவகத்தை அகற்றிடக் கோரி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 5 பேரிடம் 3,25,752 ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரியில் நடப்பாண்டு முதல் 6 மாதங்களில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 86,271 பேர் மீது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடாவில் நடந்து வருகின்றது. இந்த உலகக்கோப்பை போட்டியில் 48 அணிகள் விளையாடியது. லீக் சுற்று நாக் அவுட் சுற்று முடிவில் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த போட்டி இன்று 12:30 மணி அளவில் துவங்கியது. இதனை காண்பதற்காக பல்வேறு நாடுகளிலும் இந்தியாவிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பாரத் நிவாசில் அகண்ட LED திரையில் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் மற்றும் ஆரோவில் வாசிகள் உற்சாகத்துடன் இந்த போட்டிகளை கண்டுகளித்தனர். ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் மாணவர் கிருஷாந்த் அபினவ் நீட் UG 2026 தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் 553வது இடத்தை பெற்று புதுவையில் முதலிடம் பிடித்துள்ளார். தேர்வு தயாரிப்பு சேவைகளில் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் புதுச்சேரி பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவரான கிருஷாந்த் அபினவ் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான 2026 720க்கு 670 மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய தரவரிசை பட்டியலில் 553வது இடத்தையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதலிடத்தையும் பிடித்துள்ளார். மேலும் ஆகாஷ் பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் நாடு தழுவிய அளவில் முதல் 10 இடங்களுக்குள் 4 மாணவர்களும், முதல் 50 இடங்களுக்குள் 18 மாணவர்கள், முதல் 100 இடங்களுக்குள் 41 மாணவர்களும் இடம்பெற்றுள்ளனர். இதில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களை ஆகாஷ் நிறுவன துணை மண்டல இயக்குநர் சிவபிரசாத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பாராட்டுகள் தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாணவன் கிருஷாந்த் அபினவ் கூறும்பொழுது, அகில இந்திய தரவரிசை 553 பெற்றது ஒரு கனவு நனவானது போன்றது என்றும், தன்மீது எப்போதும் நம்பிக்கை வைத்திருந்த என் பெற்றோருக்கும் தொடர்ச்சியான வழிகாட்டுதலையும் ஊக்கத்தையும் அளித்த ஆகாஷ் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்று குறிப்பிட்டார். துணை மண்டல இயக்குநர் சிவபிரசாத் கூறும்பொழுது, கிருஷாந்தின் இந்த சாதனை ஒட்டுமொத்த ஆகாஷ் குடும்பத்திற்கும் ஒரு பெருமைக்குரிய தருணம் என்று கூறியுள்ளார். பேட்மிண்டன் வீராங்கனை சிந்துவிற்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஜப்பான் ஓபன் 2026 பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிந்து சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்த வீராங்கனை சிந்துவிற்கு வாழ்த்துக்கள் என்றும், கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் புகழை மீண்டும் உயர்த்தியுள்ள சிந்துவின் சாதனை இளம் வீரர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக அமையும் என்றும், எதிர்காலத்திலும் இதுபோன்று வெற்றிகளை பெற்று நாட்டிற்கு பெருமை பெற்று தர வாழ்த்துக்கள் என்றும் முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டிவனம் மேற்கு நகர தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆதரவற்ற மற்றும் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மேற்கு நகரம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அன்னதானத்தை நகர செயலாளர் மணி முன்னின்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் தேவபாலா மற்றும் திண்டிவனம் தமிழக வெற்றிக் கழக சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் கணேஷ் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் கோவில் அருகே உள்ள அசைவ உணவகத்தை அகற்றிடக் கோரி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் உள்ளது. இக்கோவில் எதிரே புதிதாக திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை அகற்றிடக் கோரியும், இந்துக்கள் மத்தியில் அவப்பெயரை உண்டாக்கும் வகையில் செயல்படும் மாவட்ட நிர்வாகம், நகராட்சி, காவல்துறை உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகளை கண்டித்தும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவர் வெங்கடாசலம் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னதாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று அம்மையார் கோவில் எதிரே உள்ள அசைவ உணவகத்தின் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக ஊர்வலத்தை போலீசார் தடுத்து நிறுத்தினர். போலீசார் சமாதானம் செய்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதில் RSS மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் விஜயன், பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்தில் பிரைன் பாக்ஸ் லேர்னிங் ஹப் 2ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் அரங்கில் பிரைன் பாக்ஸ் லேர்னிங் ஹப் நிறுவனத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றதில் பிரைன் பிரேக்கர்ஸ் சென்னை நிறுவனர் அம்பிகா விஸ்வேஸ்வரன், SV வித்யாலயா நிறுவனர் அனுராதா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவை ஒட்டி மாண்டிச்சேரி ஆசிரியர் பயிற்சி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் குழந்தைகளுக்கான மிட் பிரைன் ஆக்டிவேஷன் பயிற்சி முகாம், ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஓவியப் போட்டியில் பங்கேற்ற நிலையில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு ஓவியம் வரைவது, கேரம், யோகா, சிலம்பம் உள்பட பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் சிறப்பாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா முறையே சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 3,25,752 ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் மோசடி செய்துள்ளனர். தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த நபரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் பகுதி நேர வேலை இருப்பதாகவும் அதில் வரும் டாஸ்கை முடித்தால் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அந்த ஆண் நபர் 45,000 ரூபாய் வரை பணத்தை அனுப்பி ஏமாந்தார். இதேபோன்று வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த நபரின் கிரெடிட் கார்டு கணக்கிலிருந்து மர்ம நபர்கள் 1,98,120 ரூபாயை அவருக்கு தெரியாமலேயே எடுத்துள்ளனர். இதேபோல் குண்டுபாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை தனியார் நிதி நிறுவன ஊழியர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார். பின்பு குறைந்த வட்டியில் 4 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுத் தருவதாக கூறி செயலாக்க கட்டணமாக 76,742 ரூபாயை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியுள்ளார். இதேபோன்று ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் வீட்டில் இருந்தே பகுதி நேர வேலை செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளனர். இதனை நம்பிய அந்த பெண்மணி செயலாக்க கட்டணமாக 4,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோன்று தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த நபரை சமூக வலைதளம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஆபாச வீடியோ கால் மற்றும் விபச்சார சர்வீஸ் என கூறி 4,000 பெற்று ஏமாற்றியுள்ளனர். இவர்கள் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நடப்பாண்டு முதல் 6 மாதங்களில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 86,271 பேர் மீது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் SP திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதுமாக முக்கிய போக்குவரத்து விதிமீறல்களுக்கு எதிராக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை தீவிர அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துதல், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்டவை தடுக்க சிறப்பு சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில், அதாவது ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை புதுச்சேரியில் பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 86,271 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், அவற்றின் விவரங்கள்: தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டிய 30,342 பேர், வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்திய 10,185 பேர், வாகனம் ஓட்டிய 482 சிறார்கள் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டிய 392 பேர், சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டிய 3,889 பேர், எதிர்திசையில் வாகனம் ஓட்டிய 5,377 பேர், சிவப்பு விளக்கை மீறி சென்ற 4,736 பேர், ஏர்ஹாரன் பயன்படுத்திய 200 பேர், மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர் பயன்படுத்திய 29 பேர், அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டிய 647 பேர், அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக பயணிகளை ஏற்றி சென்ற 161 பேர் மற்றும் பிற போக்குவரத்து விதிமீறல்களை மீறிய 29,831 பேர், ஆக மொத்தம் 86,271 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசூர் குளத்தமேடு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவம், திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசூர் குளத்தமேடு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை பந்தக்கால் நடுதல் மற்றும் அதனை அடுத்து வெள்ளிக்கிழமை பார்சாகை வார்த்தல், காத்தவராயனுக்கு கும்பம் படையலிடுதல் நிகழ்ச்சிகளை அடுத்து சனிக்கிழமை மாலை மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்தருளினார். ஊஞ்சலில் அம்மன் அசைந்தபோது பூசாரி தாலாட்டு பாடல்களை பாடினர். பக்தர்களும் அவர்களுடன் இணைந்து பக்தி பாடல்களை பாடி அம்மனை வழிபட்டனர்.
இதில் அரசர் குளத்தமேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அருளாசி பெற்றனர். விழாவை தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் சுமங்கலி பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரசர் குளத்தமேடு பகுதியைச் சேர்ந்த இளவரசன் குடும்பத்தினர் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அருண்சுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் விழாக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் விழாக்குழு உறுப்பினர்கள், அரசர் குளத்தமேடு கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். சேதராப்பட்டு மயிலம் இந்தியா புதுவை மாநில பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்த தொழிலாளர்கள். சேதராப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக பணியாற்றிய 5 தொழிலாளர்களை கம்பெனி நிர்வாகம் முன் அறிவிப்பின்றி திடீரென வேலைநிறுத்தம் செய்ததால் நிர்வாகத்தை கண்டித்து மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிலாளர்கள் நலசங்கம் CIT சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் 5 நாட்களாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட்டு வேலை நிறுத்தம் செய்த 5 தொழிலாளர்களின் குடும்ப நலன் மற்றும் கடந்த 30 ஆண்டு காலமாக நிறுவனத்திற்கு அவர்கள் ஆற்றிய பணியினை கருத்தில் கொண்டு வேலை நிறுத்தம் செய்த சக தொழிலாளர்களை வேலையில் அமர்த்தம் செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என CITU தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மேற்கு மாவட்ட தலைவராக ரஞ்சித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மேற்கு மாவட்ட தலைவராக திருபுவனை பெரியபேட் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன ஆணையை மாநில தலைவர் அமுதரசன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, விக்னேஷ், கந்தசாமி உள்ளிட்டோர் ரஞ்சித்திற்கு சால்வை அணிவித்து பூங்குத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மரக்காணம் அருகே கந்தாடு கிராமத்தில் பெரிய ஆண்டவர் சுவாமிக்கு 300 பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கந்தாடு கிராமத்தில் அமைந்துள்ளது பெரிய ஆண்டவர் கோவில். இந்த கோவிலுக்கு 2ஆம் ஆண்டு உற்சவ விழா மற்றும் பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை முதல் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கந்தாடு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை சுமந்த வண்ணம் ஊர்வலமாக சென்று பெரியாண்டவர் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கந்தாடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் கங்கையம்மன் ஆலயத்தில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண உற்சவ விழாவில் ஜான்குமார் MLA உட்பட திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 20வது கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் நாளை முன்னிட்டு அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. விழாவை ஒட்டி கிருஷ்ணா நகர் செல்வமுத்து விநாயகர் ஆலயத்திலிருந்து வரிசை தட்டுகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கங்கை அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு அருண்சுவை அன்னதானமும் மகளிருக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பெரியவர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். காரைக்கால் அம்மையார் கோவில் அருகே உள்ள அசைவ உணவகத்தை அகற்றிடக் கோரி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 5 பேரிடம் 3,25,752 ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரியில் நடப்பாண்டு முதல் 6 மாதங்களில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 86,271 பேர் மீது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.